கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு கோடாக்கொடி நன்றி. இந்த நாளில் கர்த்தர் கொடுக்குற வசனம் என்னவென்றால் 2 நாளாகமும் 18வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தர் அவனுக்கு அனுசரியாய் இருந்தார், அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். கர்த்தர் அவனுக்கு அனுசரியாய் இருந்தார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் அவனுக்கு அனுசரியா இருந்தார். அப்போ ஒரு மனுஷனுக்கு பல விதமா சோதனைகளும் மேற்கொள்ளுவான். சரியா? பக்கத்து வீட்டுக்காரன் சோதனை பண்ணுவான், தொழில ஏதாவது செஞ்சு வைப்பான், வியாபாரத்தை கெடுப்பான், தொழிலை முடக்கன்னு நினைப்பான், நல்லா இருக்கானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவன் என்னென்ன காரியங்களுமோ செய்வான். அப்போ அது நம்மளை அண்டாம இருக்கணும், நம்மளை அது தாக்காம இருக்கணும், அதன் காரியங்கள் நம்மளை மேற்கொள்ளாம இருக்கணும் அப்படின்னா தேவன் அவனுக்கு துணை செய்யணும். யாரு? தேவன் அவனுக்கு துணை செய்யணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துணை செஞ்சா மட்டுமே இந்த உலகத்துல வாழ முடியும். சரியா? இல்லைன்னா வாழவே முடியாது. எல்லாரும் நினைக்கலாம், பணத்துல நான் வாழ்ந்துருவேன், நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நல்லா வாழ்வேன், நல்லா இருப்பேன், என் வாய்ஸ் நாள்கள்லாம் நான் கவலையே பட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரியா? அதெல்லாம் ஒரு இது கூட சாத்தியம் ஆகாது. சரியா? தேவன் ஒருவனுக்கு அனுக்கிரகம் பண்ணா மட்டும்தான் கவலைகள் அப்புறம் விரோதிகளால் ஏற்படுகிற காரியங்கள் எதுவும் நம்மளை தாக்காது. சரியா? எல்லாருமே எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லதா இருக்கேன் அப்படி சொல்லுவான். நான் எப்போது மாதிரிதான் விடியுது, எப்போது மாதிரிதான் சாயங்காலமா ஆகுது, இரவு ஆகுது, ராத்திரி ஆகுது அப்படின்லாம் சொல்லுவான். காரியங்கள் அப்படியே போயிட்டு இருக்கு. இதுல என்ன இயேசு நம்மளுக்கு உதவி செய்வாரு? இது இப்படி ஓடிட்டு இருக்கும் போது நம்ம ஏன் ஏத்துக்கிடணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. காலம் அது பாட்டு ஓடிட்டு தான் இருக்கும். ஆனா உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா எவ்வளவு மன அழுத்தத்துல இருப்பாங்க, எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க. ஆனா அது வெளியே சொல்லாம லைட்டா போயிட்டு இருப்பாங்க. ஒத்து பார்த்தா பிரச்சனை தான் அதிகமா இருக்கும். யாரும் அந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கா? ஒருத்தரும் கிடையாது. சந்தோஷத்துல இருக்க யாருமே கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற யாருக்கும் சந்தோஷம் உண்டாகும். ஏன்னா அவர் சமாதானத்தின் தேவன். இயேசு கிறிஸ்து யாரு? சமாதானத்தின் தேவனா இருக்கிறாரு. அவருடைய சமாதானத்தை நம்ம உள்ளத்துல வச்சிருவாரு. எங்கனாலும் கேளுங்க, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற யாவரும், இயேசுவை ஏற்றுக்கொள்கிற யாவருக்கும் சமாதான இருதயத்துல இருக்கும். அவங்க கூலி வேலை பார்த்து சாப்பிடுவாங்க, வசதி வாய்ப்புகள் எல்லாட்டாலும் பரவாயில்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க உள்ளத்துல சமாதானத்தை கொடுக்கும் போது அவர் இருக்கு ஒரு 10 ரூபாயா வச்சுனாலும் அவனால வாழ முடியும். கோடி ரூபாய் தேவையில்லை. சரியா? நான் நிறைய ஆட்களை பார்த்துருக்குறேன். நீங்க எப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னு கேட்டா, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன், அவர் எங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறார். சரியா? அவர் தேவைகளை சந்திக்கிறார். அவனுக்கு தேவையானதை கர்த்தர் கொடுக்கிறார். சரியா? துன்பங்கள் துயரங்கள் அவனை ஒன்றும் மேற்கொள்ளாது. அவன் காலையில அதிகாலையிலே தேவனை தேடுதான் போது எப்படி துன்பங்கள் வரும்? அதிகாலையிலே தேவனை தேடும்போது கர்த்தரை சகாயம் பண்ணுவார். அதிகாலையில தேவனை தேடும்போது கர்த்தர் சகாயம் பண்ணுவார். சகாயம்னா நம்மளுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை வராதபடிக்கு கர்த்தர் கிருபைனால அந்த நாள் ஃபுல்லா மூடிடுவார். இப்போ கர்த்தருடைய கிருபை இருக்கும்போது எதுவும் நம்மளுக்கு டச் பண்ணாது. அப்ப இலவசமா கொடுக்கிற கிருபை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ரட்சிப்பை இலவசமா கொடுக்குறாரு. நம்ம என்ன பணம் கரையை செலுத்துவோமா? அவருடைய ரத்தத்தை கரையமா செலுத்தி நம்ம மீட்டு கொண்டு அவருடைய சமாதானத்தை கொடுத்து அவருடைய பிள்ளைகளை வாழ வச்சுக்கிட்டு இன்னைக்கும் கர்த்தர் ஜீவிக்கிறார். இன்னைக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறார். சரியா? அந்த இயேசு கிறிஸ்துவ மனசார நினைச்சு அதிகாலையிலே ஆண்டவர் சமூகத்துல இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் கர்த்தர் அவனை பாதுகாத்துக் கொள்வார். உலகத்தின் காரியங்கள் நமக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியாத அசுத்த ஆவி கிரியைகள் எல்லாம் இந்த உலகத்துல உண்டு. அதெல்லாம் மேற்கொள்ளணும்னா ஆண்டவர்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம என்ன செய்யணும்? சரணாகணும். சரியா? அதிகாலமே ஆண்டவர் தேடுறதுல என்ன இருக்கு? நம்மளை உருவாக்கின தேவனை, படைத்த தேவனை நோக்கி பார்த்து அவர்கிட்ட இந்த நாளை ஒப்பு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? நீ பைசா எதுவும் கொடுக்கியா? காலையில எந்திக்கிற, ஆண்டவரே உனக்கு நன்றி, இந்த நாளை ஆசீர்வதிங்க, ஃபுல்லா சமாதானத்தோடு இருக்க உதவி செய்யணும். ஒவ்வொரு நாளும் அனுதினமா ஆண்டவர் இடத்துல நம்ம உபயோகிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நம்மள நாளெல்லாம் பாதுகாக்கிறார். சரியா? அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே சமாதானத்தின் தேவனா இருக்கிறார். சமாதானம் மட்டும் இயேசுகிட்ட இருக்கு. சரியா? சமாதானம் தான் இந்த உலகத்துல இல்ல. சமாதானம் இல்ல. 3 பேரே ஒரு வீட்டுல 3 பேர் தான் குடியிருப்பாங்க. அங்க யாருமே யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. சரியா? ஒண்ணு செல்ல நோண்டி இருக்கும், ஒண்ணு டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கும், ஒண்ணு பேப்பரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேசிக்கவே மாட்டாங்க. எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் காலம் கழிக்கிறது கஷ்டம் தானே. எல்லா பிரச்சனையும் நம்மளை சுத்தினால நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட இயேசுகிட்ட நம்ம பேசும்போது இதெல்லாம் ஒரு காரியமே கிடையாது. கர்த்தர் அவனுக்கு துணை நிற்பாரு. அப்புறம் எல்லா காரியங்களுக்கும் அசுத்த ஆவியல் காரியங்களுக்கும் விலக்கி பாதுகாப்பார். சரியா? நல்லதுன்னு ஒண்ணு உண்டுன்னா கெட்டதும் உண்டு உலகத்துல. அப்ப நல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இருந்து நமக்கு அனுதினமும் கட்டளை அடிக்கிறார். அப்ப கெட்டது எங்க இருந்துச்சுன்னா பூலோகத்துல இருந்து என்ன வருது? மனுஷனால பிரச்சனை, உலகத்தினால பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வருது. அதெல்லாம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட நம்ம என்ன செய்யணும்? ஒப்புரவாகிடணும். காலையில அதிகாலையில ஆண்டவர்கிட்ட பேசிடணும். சரியா? அதான் ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம். ஞானம் உள்ளவைகள் ஞானம் வேணும். அற்பமா நினைக்கிறாங்களா யாரும்? கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். யார் முன்னாலையும் அற்பமா நிற்க கூடாது. அற்பமா நினைப்பாங்க. ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது? நான் கடைசிவரை அற்பமா தான் என்ன நினைச்சிட்டு இருக்கணும் நீங்க அப்படிங்கிற ஒரு காரியமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு அற்பமே கிடையாது. ஏன்னா தேவனை அவங்க உள்ளத்துல இருந்து கிரியை செய்யும் போது யார் அற்பமானவங்க? சோத்ரம். பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. சரியா? பூமியில் சிறியவைகள் அப்படின்னாலே பூமியில் சிறுமையானவர்கள், சிறியவர்களை மதிக்கவே மாட்டாங்க. சரியா? மதிக்க மாட்டாங்க. சரியா? அப்ப மதிக்க மாட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் அந்த 4 இதுக்கும் ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவை யாவன? நீதிபதிகள் 30ஆம் அதிகாரம் 24வது வசனம். பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவை யாவன? அற்பமான செந்துவாய் இருந்து கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. கோடை காலத்துல எறும்பு நல்லா சம்பாதிச்சு வச்சுக்கணும். மழை காலத்துல உட்கார்ந்து சாப்பிடும். அதுக்கு யாராவது போதிக்கிறாங்களா? கர்த்தரை போதனை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அறிவை ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு எறும்பை அப்படி வாழுது. அந்த எறும்பை வாழுது. ஞானம் உள்ளவைகளாக இருந்து வாழுது. அதுக்கு யாரும் படிப்புக்கு சொல்லெல்லாம் கொடுக்கல. கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். சத்துவமற்ற செந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையில தோண்டி வைக்கும் குழி முசல்களும். சத்துவமற்ற முயல் ரொம்ப சாஃப்டான ஒரு இது. அது எதுக்கும் அது ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப சத்துவம் கிடையாது. சத்துவம்னா பலன்னு. அப்ப அதெல்லாம் குடிச்சாங்கன்னா என்ன செஞ்சுருவாங்க? வச்சுக்குவாங்க, விட மாட்டாங்க. அப்ப அந்த முயல் என்ன செய்தான்? கண்மலையில ஒரு குழியை தோண்டி அதுல வாழும். காட்டுகள்ல வாழுகிற குழி முயல் முசல் அப்படி சொல்லுவாங்க. இப்ப கண்மலையில தோண்டி வைக்கிறதுக்கு அதுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா? கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். சரியா? ராஜா இல்லாத இருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டு கிளிகளும்
இந்த வெட்டுக்கிளிகள் வந்து ஒண்ணா போவாது, கூட்டம் கூட்டமா அடவாஞ்சு போவோம். வெட்டுக்கிளி, காட்டு வெட்டுக்கிளியெல்லாம் பயங்கரமா இருக்கும், ஆளையே என்ன செஞ்சிடும், தாக்கும். அந்த அளவு ஒரு பயங்கரமான ஒரு வெட்டுக்கிளியா தான் இருக்கும். சரி, அது ராஜா இல்லாட்டாலும் அது வரிசையா செல்லும். அதுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருக்கிறார். சரியா? அதே மாதிரி தன் கைகளினாலே வளைய பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே தன் கைகளாலே வளைய பின்னும். யாரு? சிலந்தி பூச்சி. அது சத்துவமற்ற ஒரு இதுதான், சத்துவமற்றது. அப்ப அற்பமா சிறியவை, அற்பம் கூட சொல்லலாம், சிறியவை. சரியா? அப்ப சிறியவை இருந்து அது அரண்மனையில போய் என்ன செய்யுமா, வளைய பின்னும். வளைய பண்ணி அதுல வாழ்நாள் ஃபுல்லாவே அந்த அரண்மனையிலே வாழ்ந்துட்டு போயிடும். அப்ப அரண்மனையிலன்னா உயரமா இருக்கும், நல்லா எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கும். அது அரண்மனையில அந்த சிலந்தி பூச்சி அழகா கூடு கட்டி வாழும். அதனால அது ஞானத்தை, அந்துகளுக்கு நான் ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்ப சிறியவைகளா இருக்கிற நம்மளும் இப்போ என்ன நினைக்கிறோம், நானும் சிறியவ தான் அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளும் சிறியவ தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன சொல்லுவாங்க, உனக்கு யார் இருக்கா, உனக்கு யார் இருக்கா, உனக்கு பணம் இருக்கா, காசு இருக்கா, எல்லாமே இருக்கான்னு கேட்பாங்கல்ல. அது ஏசு கிறிஸ்துவ கும்பிடுறவங்களாம் ரொம்பவே என்ன செய்வாங்க, ஒண்ணுமே விவரம் தெரியாத ஆட்கள்னு நினைச்சுடுவாங்க. ஆனா கர்த்தர் அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற ஒரு தேவ பிள்ளை சொல்லும், எனக்கு சொத்தும் இயேசுதான், சொந்தமும் இயேசுதான். அப்ப அந்த சிறியவைகள் போல இவளும் என்ன சொல்றா, சொத்து இயேசுதான், சொந்தமும் இயேசுதான். நான் அந்த ரெண்டுமே இயேசுவா இருக்கும்போது இயேசுட்ட நான் கேட்பேன், இயேசு என்ன எல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி தைரியமா வாழ ஆரம்பிக்கிற அந்த உலகத்துல. சரியா? அப்ப ஞானத்தை கொடுக்கிற தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். சரியா? ஞானத்தை கர்த்தர் அறிகிற யாவருக்கும் கர்த்தர் ஞானத்தை கொடுப்பாராக. சரியா? புத்தி, விவேகம் எல்லாமே கர்த்தர் கொடுக்கிற காரியம். சரியா? உலகத்துல யாரும் கொடுக்க முடியாது. சரியா? சரியா? கர்த்தர் தாமே இந்த யூடியூப் சேனல் பார்க்குற யாவரையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. கர்த்தருக்கு கொடாபடி நன்றி தெரிவிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவருக்கும் கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தை பற்றி நலமுடன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ நம்ம பழகுவோம். சரியா? ஆமென்.